இப்போ செகண்ட் பர்பஸை வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் த அன்னோன் EMF டு ஃபைண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன்னோன் EMF. அன்னோன் EMFோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறோம். எகைன் சர்க்யூட் டயக்ராம் நம்ம எடுத்தாகணும். ஓகே, டு ஃபைண்ட் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன்னோன் EMF. ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான சர்க்யூட் டயக்ராம். அப்போது செக் பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸாக நம்ம என்ன டயக்ராம் வரைஞ்சிருந்தோமோ அந்த டயக்ராமில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஒன்று இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன, ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுக்கு பேரலாக ஓகேவா. ஃபஸ்ட்டு சுவிட்சை வந்து ஓப்பன் கண்டிஷனில் வச்சுருங்க. இப்போ செக் பண்ணிடலாம். ஸ்விட்ச் எஸ் ஓப்பன், ஸ்விட்ச் வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா எஸ் உங்களுக்கு டைரெக்டாக வந்து ESஓட வேல்யூ கிடைக்கும். ES செகண்டரி செல் EMF which is given by potential gradient into length of AC. ஏலேருந்து C வரைக்கும் இருக்கிற ட்ராப். நான் இப்போ சுவிட்சை கனெக்ட் பண்ணல, அப்போ பேலன்ஸ் பாயிண்ட் வந்து Cயில் வந்து கிரியேட் ஆகிருக்கதா வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறோம். எஸ் ஸ்விட்ச் க்ளோஸ்ட். சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ பேலன்ஸ் பாயிண்ட் டெஃபினட்டாக வந்து Cயிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும். இப்போ அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம Dன்னு எடுத்துப்போம். சேம் கேலோனோமீட்டர் பேலன்ஸ் பாயிண்ட் Dயில் வந்து அக்கர் ஆகிருக்கு. இப்போ சுவிட்ச் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற பொட்டன்ஷியல் ட்ராப் ஏலேருந்து D வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஏலேருந்து D வரைக்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் ட்ராப் VAD which is given by X into length AD. அப்போது இது எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா, இப்போது இந்த லூப்பில் வந்து எகெயின் கரண்ட்டோட வேல்யூ 0 தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. கரண்ட்டோட வேல்யூ இந்த லூப்பில் எகெயின் 0. இப்போ இங்கே வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். லெட் அஸ் சே I'. இப்போ இந்த கரண்ட்டோட வேல்யூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேரலல் சர்க்யூட்டில் பொட்டன்ஷியல் ரிமைன் சேம்ன்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அதே லாஜிக் தான் யூஸ் பண்ணுறேன். பொட்டன்ஷியல் வந்து ஏலேருந்து D வரைக்கும் என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ சேம் பொட்டன்ஷியல் தான் வந்து அக்ராஸ் பேட்டரி. அக்ராஸ் த பேட்டரி வந்து பொட்டன்ஷியல் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் டெர்மினல் பொட்டன்ஷியல். அப்போது பொட்டன்ஷியல் அக்ராஸ் A to D, terminal potential and potential drop across external resistance. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கரெக்டாக லிசன் பண்ணிக்கோங்க. potential drop across external resistance, potential this is called terminal potential. இது வந்து செகண்டரி EMFோட பொட்டன்ஷியல் கிடையாது. சுவிட்சை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறது வந்து டெர்மினல் பொட்டன்ஷியல். ஸோ டெர்மினல் பொட்டன்ஷியல் drop across external resistance and then potential across Aலேருந்து D வரைக்கும். இது எல்லாமே வந்து பேரலல். ஸோ பேரலல் சர்க்யூட்டில் பொட்டன்ஷியல் ரிமைன் சேம். இந்த லாஜிக் மறந்துடாதீங்க. ஏலேருந்து D வரைக்கும் என்ன பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கோ அது பேட்டரிக்கு அக்ராஸாக எஸ் இந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் டெர்மினல் பொட்டன்ஷியல். லெட் அஸ் சே X, இந்த பாயிண்ட் வந்து Xன்னு வைங்க, இந்த பாயிண்ட் வந்து Yன்னு வைங்க. ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு பேர் தான் வந்து டெர்மினல் பொட்டன்ஷியல் சொல்லுவோம். which is equals to potential drop across external resistance. இப்போ இதோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுனால டெர்மினல் பொட்டன்ஷியலை வந்து 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ டெர்மினல் பொட்டன்ஷியலோட ஈக்குவேஷன் எப்படி நம்ம கிவன் பண்ணலாம் அப்படின்னா எஸ் இந்த லூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லூப்பில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா I' வேல்யூ வந்து கிடைச்சிரும். I' வேல்யூ இந்த லூப்பில் இருக்கிற பொட்டன்ஷியல் ஒன்லி செகண்டரி பொட்டன்ஷியல் ES டிவைடட் பை சம் ஆஃப் தி ஆல் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செகண்டரி செல், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் வந்து I' வேல்யூ. ஓகேவா. ஸோ இதில் தான் வந்து நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. இப்போ டெர்மினல் பொட்டன்ஷியல் அப்படின்றது என்ன அப்படின்னா எக்ஸ்க்கும் ஒய்க்கும் அக்ராஸாக இருக்கிற பொட்டன்ஷியல். எஸ் நான் டெர்மினல் பொட்டன்ஷியலை வந்து இப்போது ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. டெர்மினல் பொட்டன்ஷியலை வந்து ஃபஸ்ட்டு இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெர்மினல் பொட்டன்ஷியல்னால் என்னன்றதை ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டெர்மினல் பொட்டன்ஷியலோட வேல்யூ எப்படி சொல்லலாம் அப்படின்னா செகண்டரி செல் ES minus I' into internal resistance RS which is also equals to I' into capital R. செக் பண்ணிக்கோங்க. டெர்மினல் பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து அக்ராஸ் தி பேட்டரி வந்து பேட்டரி வந்து இப்போ இது வந்து என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா பேட்டரி டிஸ்சார்ஜிங் கண்டிஷன்ஸ். ஸோ பேட்டரி டிஸ்சார்ஜிங் கண்டிஷன் அப்போது டெர்மினல் பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து எப்படி நம்ம கிவன் பண்ணலாம் அப்படின்னா செகண்டரி செல் EMF minus I' into RS and then drop across external resistance. அப்போது டெர்மினல் பொட்டன்ஷியலையும் VRையும் நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். திஸ் ஒன் இஸ் நோன் ஆஸ் டெர்மினல் பொட்டன்ஷியல். இது வந்து ட்ராப் அக்ராஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வேல்யூஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன்னோன் EMF இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறது செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ES அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ES minus I' into R equals to I' into R' RS. RS ஓட வேல்யூ
RS equals to ES minus I dash into R divided by I dash. இப்போ I dash ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும். I dash ஓட வேல்யூ let us take I dash into R equals to drop across external resistance or terminal potential. So I dash which is equals to VT divided by R. இப்போ I dash ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. VT terminal potential divided by R, terminal potential divided by R. இப்போ I dash again இதையும் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, which is given by terminal potential divided by R, terminal potential divided by R. Resistance cancel each other. Next இதோட ஈக்குவேஷனை வந்து செக் பண்ணிக்கலாம். ES minus terminal potential divided by terminal potential whole bracket into external resistance. So இதுதான் வந்து internal resistance ஓட வேல்யூ. So internal resistance it is given by ES minus terminal potential divided by terminal potential into resistance. Values செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் வந்து கொஸ்டின் கேட்கலாம். இப்போது இது வந்து நீங்கள் புக்ஸில் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா எஸ் இதோட வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெர்மினல் பொட்டன்ஷியல் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம், எக்ஸ் இன்டூ எல்ஏடி. அப்போது வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த்தில். இஎஸோட வேல்யூ வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், எக்ஸ் இன்டூ எல்ஏசி மைனஸ் டெர்மினல் பொட்டன்ஷியல் எக்ஸ் இன்டூ எல்ஏடி டிவைட் பை எக்ஸ் இன்டூ எல்ஏடி. இப்போ எக்ஸ் வந்து காமனாக இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது, பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் காமன். ஸோ காமனாக இருக்க டேட்டாவை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எல்ஏசி மைனஸ் எல்ஏடி டிவைட் பை எல்ஏடி இன்டூ ஆர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து ஃபார்முலாஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா செகண்டரி செல் இஎஸ் மைனஸ் டெர்மினல் பொட்டன்ஷியல் விடி டிவைட் பை விடி இன்டூ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு ஃபார்முலா. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கான அனதர் ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ் பை மீன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்டில் டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போது லென்த் ஆஃப் ஏசி மைனஸ் லென்த் ஆஃப் ஏடி டிவைட் பை லென்த் ஆஃப் ஏடி இன்டூ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போது ஏடி ஏசி அப்படின்றது வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சை வந்து ஓப்பனாக வச்சுட்டு இருக்கிறப்போ சின்ற பாயிண்டில் பேலன்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறப்போ டீன்ற பாயிண்டில் பேலன்ஸ் ஆகிருக்கும். அப்போது there are two different formulas to finding internal resistance. Internal resistance find out பண்ணுறதுக்கு two different formulas வந்து என்னன்றதை நம்ம செக் பண்ணிட்டோம். எஸ், இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்ஏசி, ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கிற லென்த் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஏலேருந்து டி வரைக்கும் இருக்கிற லென்த். இது மறந்துடாதீங்க. கொஸ்டின்ஸ் போகிறப்போ டேட்டாஸ் வந்து அவங்க L1 L2 அப்படின்ற மாதிரி தான் டேட்டாஸ் கிவன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஆர்டர் எப்போவுமே இதோட வேல்யூ கிரேட்டர் தேன் எல்ஏடி. இங்கே இருக்கிற லென்த் இந்த லென்த்தை விட எப்போவுமே கிரேட்டராக இருக்கணும். இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். பொட்டன்ஷியோமீட்டரை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து தியரி கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிரைமரி செல்லோட பொட்டன்ஷியல். பிரைமரி செல்லோட பொட்டன்ஷியல் எப்போவுமே செகண்டரி செல்லோட பொட்டன்ஷியலை விட கிரேட்டராக தான் இருக்கணும் ஆர் ஈக்குவலாக இருக்கும். செகண்டரி செல்லோட பொட்டன்ஷியல் பிரைமரி செல்லோட பொட்டன்ஷியலை விட அதிகமாக இருக்கக்கூடாது. இது பொட்டன்ஷியோமீட்டரில் ஒர்க் ஆகாது. பிகாஸ் நோ பேலன்சிங் பாயிண்ட். ஸோ கிரேட்டர் தேன் பிரைமரி செல்லோட பொட்டன்ஷியல் செகண்டரி செல்லோட பொட்டன்ஷியலை விட லெஸராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பொட்டன்ஷியோமீட்டரில் பேலன்சிங் பாயிண்ட் கிடைக்காது. நோ பேலன்சிங் பாயிண்ட். செகண்ட் கோல்டன் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா எஸ் பிரைமரி செல் வந்து பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா செகண்டரி செல்லும் பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு டயக்ராமை செக் பண்ணிக்கோங்க. எஸ், இங்கே செகண்டரி செல்லோட ஃபஸ்ட்டு டெர்மினல் என்னவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா பிரைமரி செல்லோட டெர்மினல் ஃபஸ்ட்டு ஒன் பாசிட்டிவாக இருந்ததுன்னா செகண்டரி செல்லோட ஃபஸ்ட்டு டெர்மினலும் பாசிட்டிவாக தான் ஸ்டார்ட் ஆகணும். எஸ், இதுவும் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் நெக்ஸ்ட் பாயிண்ட் எஸ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்றது எக்ஸ். எக்ஸோட வேல்யூ வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணும். பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்டோட வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுறது எதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பொட்டன்ஷியல் கிரேடியண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சென்சிட்டிவிட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீசஸ். அப்போ பொட்டன்ஷியல் கிரேடியண்ட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது? பொட்டன்ஷியல் கிரேடியண்ட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் A to B டிவைட் பை லென்த் ஆஃப் A to B. எஸ், பொட்டன்ஷியல் கிரேடியண்ட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக VABயை உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியாது. இதை எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பிரைமரி செல்லோட பொட்டன்ஷியலை வந்து நீங்கள் ஸ்மாலர் வேல்யூவாக வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக VABயோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும். அதர்வைஸ் லென்த் ஆஃப் AB இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் எஸ் ரெடியூஸ் பண்ணி தான் இருக்கணும்.
என்ன ரீசனால அப்படின்னா சென்சிட்டிவிட்டி ஆஃப் த பொட்டன்ஷியோமீட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து சென்சிட்டிவிட்டி ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ஆர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்டோட வேல்யூ டிக்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆர் பிரைமரி செல்லோட வேல்யூ வந்து ஸ்மாலர் வேல்யூவாக வந்து சூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து டெர்மினல் பொட்டன்ஷியல் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். டெர்மினல் பொட்டன்ஷியல்னா என்னன்றதை வந்து டீச் பண்ணிடுறோம். எஸ், டெர்மினல் பொட்டன்ஷியல் அப்படின்றத வந்து VTன்னு சொல்லுவாங்க. There are 3 different conditions. First condition என்ன அப்படின்னா பேட்டரி அண்டர் சார்ஜிங். இப்போ பேட்டரி அண்டர் சார்ஜிங் அப்போ டெர்மினல் பொட்டன்ஷியல் வந்து ஆக்சுவல் பொட்டன்ஷியலை விட, ஆக்சுவல் பொட்டன்ஷியலுங்கிறது இங்கே எதை நான் இண்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னா பேட்டரி பொட்டன்ஷியலோட வேல்யூ தான் வந்து ஆக்சுவல் பொட்டன்ஷியல். டெர்மினல் பொட்டன்ஷியல் பேட்டரி பொட்டன்ஷியலை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா செக் பண்ணிடலாமா? ஸோ பேட்டரி அண்டர் சார்ஜிங் கண்டிஷன்ஸ், இந்த பாயிண்ட் வந்து சம் ஏன்னு எடுத்துக்கோங்க. சம் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பேட்டரி E and then internal resistance, பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர், இந்த பாயிண்ட் வந்து பின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். இப்போ டெர்மினல் பொட்டன்ஷியல் அப்படின்னா ஜென்ரல் மீனிங் என்ன? டெர்மினல் பொட்டன்ஷியலோட ஜென்ரல் மீனிங் என்ன அப்படின்னா அக்ராஸ் தி பேட்டரி. பேட்டரிக்கு அக்ராஸாக வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அக்ராஸ் பேட்டரி. பேட்டரிக்கு அக்ராஸாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் வந்து ஜென்ரலாக டெர்மினல் பொட்டன்ஷியல். அப்போது நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா அக்ராஸ் தி பேட்டரி. பேட்டரிக்கு இந்த சைடில் ஒரு பாயிண்ட், பேட்டரிக்கு இந்த சைடில் ஒரு பாயிண்ட். ஸோ லெட் அஸ் சே த நேம் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னது? எக்ஸ்லேருந்து ஒய் வரைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்க்கு பேர் தான் என்னது? டெர்மினல் பொட்டன்ஷியல். இப்போ டெர்மினல் பொட்டன்ஷியல் பேட்டரியோட பொட்டன்ஷியலை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா செக் பண்ணிடலாம். எஸ், ஈக்குவேஷன் எழுத தெரியும் அப்படின்னா எஸ், ஈக்குவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சார்ஜிங் கண்டிஷன், சார்ஜிங் அப்படின்னா கரண்ட் வந்து உள்ளே என்ட்ரு ஆகணும். இப்போ பொட்டன்ஷியலோட ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். VA மைனஸ் I இன்டூ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மைனஸ், ஏன்னா இந்த பேட்டரி வந்து எகெயின்ஸ்டாக இருக்குது, என்னோட கரண்ட்டோட டைரக்ஷனுக்கு இது எகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ மைனஸ் E மைனஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்லேயே ஒரு ட்ராப் க்ரியேட் ஆகிருக்கும். ட்ராப் அப்படின்றதுனால மைனஸ் I இன்டூ ஸ்மால் ஆர் மைனஸ் VB ஈக்குவல்ஸ் டு 0. இதுதான் வந்து இந்த சர்க்யூட்டோட ஈக்குவேஷன். நமக்கு தேவையானது அக்ராஸ் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போது எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா Vx மைனஸ் எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? பேட்டரி பொட்டன்ஷியல் எகெயின்ஸ்ட். ஸோ மைனஸ் E மைனஸ் I இன்டூ ஆர் மைனஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 0. இது வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் அக்ராஸாக மட்டும் நான் மெஷர்மெண்ட் பண்ணுறதுனால அப்போது Vx மைனஸ் Vyயோட ஃபைனல் ஆன்சர் Vx மைனஸ் Vy, இதோட ஃபைனல் ஆன்சர் E ப்ளஸ் I இன்டூ ஆர். இப்போ செக் பண்ணிக்கோங்க. Vx மைனஸ் Vy அப்படின்றது என்னென்னு சொல்லியிருக்கோம்? டெர்மினல் பொட்டன்ஷியல். டெர்மினல் பொட்டன்ஷியல் ஆக்சுவல் பொட்டன்ஷியலை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? எஸ், அதிகமாக இருக்குது. பிகாஸ் பேட்டரியோட பொட்டன்ஷியலோட இந்த I இன்டூ ஆர்ன்ற வேல்யூ வந்து ஆட் ஆகிறப்போ டெஃபினட்டாக டெர்மினல் பொட்டன்ஷியல் அதை விட அதிகமாக இருக்கும். ஓகே, செகண்ட் கண்டிஷன் பேட்டரி அண்டர் டிஸ்சார்ஜிங் கண்டிஷன். இப்போ வந்து டெர்மினல் பொட்டன்ஷியல் என்ன கண்டிஷனை வந்து ஃபாலோ பண்ணுதுன்றது செக் பண்ணிடலாம். பேட்டரி அண்டர் டிஸ்சார்ஜிங் கண்டிஷன். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகணும் அப்படின்னா கரண்ட் வந்து பேட்டரியிலேருந்து வெளியில் வரணும். ஸோ பேட்டரியிலேருந்து கரண்ட் வெளியில் வருது. எஸ், பேட்டரி இதுக்கு அக்ராஸாக வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இன்பில்டாக இருக்குது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. டெர்மினல் பொட்டன்ஷியல் அப்படின்னா அக்ராஸ் தி பேட்டரி. பேட்டரிக்கு அக்ராஸாக வந்து ஒரு 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்றது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் நியர்பையா அண்ட் தென் பிங்கிறது வந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு நியர்பையாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ இதில் வந்து கரண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவல் பொட்டன்ஷியல் E மைனஸ் I இன்டூ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் மைனஸ் I இன்டூ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு ட்ராப், ஃபர்தராக வேறு எங்கேயும் ட்ராப் ஆகிருக்காது, ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ டெர்மினல் பொட்டன்ஷியல் அப்படின்றது அக்ராஸ் தி பேட்டரி. அப்போ அக்ராஸ் தி பேட்டரி அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் கிரியேட் ஆன ட்ராப்பை மறந்துடுங்க. இப்போ வேல்யூ என்ன வரும்? E மைனஸ் I இன்டூ ஆர், தட் இஸ் VA மைனஸ் VB. VA மைனஸ் VBங்கிறதோட நேம் தான் என்னது அப்படின்னா டெர்மினல் பொட்டன்ஷியல். இப்போ டெர்மினல் பொட்டன்ஷியல் பேட்டரி பொட்டன்ஷியலை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எஸ், டெர்மினல் பொட்டன்ஷியல் லெஸ் தேன் பேட்டரி பொட்டன்ஷியல். ஏன்னா சம் வேல்யூ வந்து சப்ட்ராக்ட் ஆகிருக்கு ஆக்சுவல் பேட்டரியிலேருந்து. இப்போ பேட்டரி டிஸ்சார்ஜிங் கண்டிஷன் அப்போது டெர்மினல் பொட்டன்ஷியல் லெஸ் தேன் பேட்டரி பொட்டன்ஷியல். ஓகே, லாஸ்ட் கேஸ் ஓப்பன் சர்க்யூட். இப்போ டெர்மினல் பொட்டன்ஷியலை வந்து 3 கேசஸ் வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பேட்டரி அண்டர் சார்ஜிங் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் வந்து பேட்டரி அண்டர் டிஸ்சார்ஜிங், தேர்ட் கேஸ் வந்து ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் டெர்மினல் பொட்டன்ஷியலும் ஆக்சுவல் பொட்டன்ஷியலும் ஈக்குவல். எப்படின்றத செக் பண்ணிடலாம். டெர்மினல் பொட்டன்ஷியல் ஈக்குவல்ஸ் டு பேட்டரி பொட்டன்ஷியல். இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஏன்னு சொல்லி நேம் கொடுத்துருவோம். B, இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது பேட்டரி. பேட்டரிக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுமான்னு செக் பண்ணிக்கோங்க.
கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அந்த ரீசனால தான் இதை ஓப்பன் சர்க்யூட்னு சொல்லியிருக்கேன். அப்போது இது இந்த டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸாக மெஷர்மெண்ட் பண்ணாலும் சரி, ஆர் அக்ராஸ் தி பேட்டரிக்கு அக்ராஸாக மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி, இங்கே என்னென்ன பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஏக்கும் பிக்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நேம் கொடுங்க எக்ஸ் அண்ட் தென் ஒய். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல்ஸ் டு ஆக்சுவல் பொட்டன்ஷியல். இப்போது இங்கே டெர்மினல் பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ டெர்மினல் பொட்டன்ஷியலும் பேட்டரி பொட்டன்ஷியலும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதில் ஏதாவது ட்ராப் இருக்கான்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, இதில் எந்த ட்ராப்பும் இல்லை. பிகாஸ் கரண்ட் ஏதாவது ஃப்ளோ ஆனால் தான் இங்கே ட்ராப்ன்றது கிரியேட் ஆகும். ஸோ நோ ட்ராப். கரண்ட் இதுக்கு அக்ராஸாக வந்து பொட்டன்ஷியல் ட்ராப்போட வேல்யூ கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 0. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் டெர்மினல் பொட்டன்ஷியல். இப்போது பொட்டன்ஷியல் மீட்டரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. பொட்டன்ஷியல் மீட்டரில் ஸ்டடி பண்ணுறப்போ டெர்மினல் பொட்டன்ஷியல் வந்து கொஞ்சம் லேக் ஆகும் அப்படின்றதுனால தான் டெர்மினல் பொட்டன்ஷியலே நான் இண்டிவிஜுவலாக ஒரு டாப்பிக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். So terminal potential 3 cases: battery under charging, battery under discharging, and then open circuit. Okay, that's all. Thank you all.